Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளா நல்ல டேஸ்டான ஒரு ஸ்வீட் தோசை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு 1 கப் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். தோசை மாவு பாத்தீங்கன்னா கரெக்ட்டான புளிப்பா இருக்கணும். அதிகமா புளிப்பாயிடுச்சுனா நம்மளோட தோசை அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. இது கூட தேவையான அளவு பால்கோவா எடுத்து வச்சுக்கோங்க. பால்கோவா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணது. உங்களால வீட்ல ரெடி பண்ண முடியலன்னா நீங்க கடையில வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பால்கோவா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச பால்கோவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்குன்னா உங்களுக்கு தேவையான அளவு பால்கோவா சேர்த்துக்கோங்க. எல்லா சைடும் ஈவனா பரவுற மாதிரி பால்கோவா போட்டுக்கலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா சைடும் ஈவனா பால்கோவா வச்சாச்சு. இதுக்கு மேல லைட்டா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சு வேக வைக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பால்கோவாலாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்துல நம்ம தோசை கரண்டியை வச்சு எல்லா சைடும் பரவுற மாதிரி ஒரு தடவை தடவிட்டுக்கோங்க. இந்த மாதிரி தடவும் போது நம்மளுக்கு சாப்பிடும்போது எல்லா சைடுமே பால்கோவா நம்மளுக்கு ஈவனா செட் ஆகிருக்கும் அந்த தோசையோட. இப்போ எல்லா சைடும் ஈவனா தடவியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு தோசையை வேற பிளேட்ல மாத்திக்கிற போறோம். இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு தோசை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 2வது தோசை ஊத்திக்கலாம். இது மாவு பார்த்தீங்கன்னா லைட்டா புளிப்பு இருக்கும். நம்ம பால்கோவா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டோட இந்த மாவோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லா சைடும் வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேல லைட்டா நெய் தடவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வேக வைக்க போறோம். இதே மாதிரி எல்லா தோசையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பால்கோவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது குட்டி சேலுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிட்ற எல்லா பேருமே இந்த தோசையை கண்டிப்பா ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.